the shortest labor இருந்துச்சு. எப்படி நேச்சுரலா லேபர் இன்டியூஸ் பண்ணலாம், நம்ம பேனிக் ஆனா பாப்பா வயிற்றுல பயந்துரும். என் வாழ்க்கையில அப்படி ஒரு பெயினை நான் பார்த்ததே இல்லை. என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்க, என் ஹஸ்பண்டை கூப்பிடு, ஒன்னும் இல்ல லவ் அப்படின்னு சொல்றாரு. That was the happiest moment in my life. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்க நிஹாரிகா ரஜித். இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட நார்மல் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். என்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. பாப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க, என்ன வெயிட்ல பிறந்தாங்க, எந்த வீக்ல பிறந்தாங்க, உங்களுக்கு எபிசியோட்டமி நடந்துச்சா இல்லையா, நார்மல் டெலிவரியில உங்களுக்கு பெயின் நேச்சுரலா வந்துச்சா இல்ல பெயின் இன்டியூஸ் பண்ணாங்களா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெயின் வந்துச்சா இல்ல வாட்டர் பிரேக் ஆச்சா, நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். என்னோட LMP November 14th, 2023. என்னோட EDD டாக்டர் சொன்னது August 20th, 2024. டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் August 20th இருக்கு. அன்னைக்கு தான் பாப்பா பிறக்கும் கிடையாது, டிலேவாவும் பிறக்கலாம் இல்ல 1 week முன்னாடியும் பிறக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் சொன்ன மாதிரி எனக்கு 1 week முன்னாடி பாப்பா பிறந்தாங்க, which is 39th weekல நிரா வந்து பிறந்தாங்க August 14, 2024. பிசிக்கலி மென்டலி நான் நார்மல் டெலிவரிக்கு கம்ப்ளீட்டா ரெடியா இருந்தனால எனக்கு பயம் சுத்தமா கிடையாது. என்னதான் நடக்குது பாத்துருவோமே ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். என்னன்னா எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு, நாளைக்கு பாப்பா பிறக்க போறாங்கன்னா August 13th வந்து எனக்கு முந்தின நாள் ரொம்ப வியர்டான சென்சேஷன் இருந்துச்சு. ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நம்ம பாடியில நிறைய சேஞ்சஸ் எல்லாம் தெரியும் இல்லையா, அதெல்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் வந்து வீடெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஒன் மோர் திங், கொடுத்த டேட்டுக்கு டிலே ஆச்சுன்னா சிசேரியன் பண்ணுவாங்களோன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஸோ வந்து நேச்சுரலா பெயின் எப்படி இன்டியூஸ் பண்ணலாம், எப்படி நேச்சுரலா லேபர் இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி, ஸோ அதுக்கான ஃபுட்ஸ் அதுக்கான டயட்டை வந்து நான் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டாக்டர் சொன்னாங்க எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட் August 20th 1 week முன்னாடி பெயின் வரலாம். ஸோ நான் அதுக்கு ரெடி ஆகி லேபர் நேச்சுரலா இன்டியூஸ் பண்றதுக்கான ஃபுட்ஸ்லாம் நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மெயினா எக்ஸசைஸ் பண்ணேன். எக்ஸசைஸோட சேர்ந்து என்னோட சர்விக்ஸ் ரைப்பன் ஆகிறதுக்கும் நார்மல் டெலிவரிக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க ஃபுட்ஸ் எல்லாமே நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ August 13th வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு நாளைக்கு வந்து ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ நான் ரெடி ஆயிட்டேன். August 13 முடிஞ்சிருச்சு, 12 மணி ஆகி August 14 பிறந்துருச்சு. அந்த டைம்ல வந்து நைட் 1:30 மணிக்கு உட்காந்து பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்கேன் நானு. என் ஹஸ்பண்ட் அப்பதான் ஷூட் முடிச்சுட்டு வந்தாங்க. கேட்டாங்க, ஏடி நைட்டு நடுராத்திரில உட்காந்து எதுக்கடி பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு இருக்க அப்படின்னு. இல்ல எனக்கு எதுவோ தோணுது அப்படின்ட்டு பாத்திரம் எல்லாம் கழுவுறேன். எல்லாமே கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருக்கட்டுமே, திடீர்னு பெயின் வந்தா என்ன பண்றது அப்படின்றனால எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். நான் தூங்கும் போது ஆல்மோஸ்ட் ஒரு 2:30 அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல டீப் ஸ்லீப் போயாச்சு. காலையில August 14 ஏர்லி மார்னிங் ஒரு 5:15 இருக்கும். எனக்கு வந்து தூக்கத்திலேயே வாட்டர் கஷிங் அவுட் ஃப்ரம் மை வஜைனா எனக்கு ஃபீல் ஆச்சு. டக்குன்னு நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோன்னா குடுகுடுன்னு ஓடி போய் வாஷ்ரூம்ல செக் பண்ணேன். எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரியும், ஓகே வாட்டர் வந்து கஷிங் அவுட் ஃப்ரம் த வஜைனானா வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு, நம்ம டெலிவரிக்கு ரெடி ஆயிக்க வேண்டியதான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் பேனிக்லாம் சுத்தமா ஆகலை. எனக்கு இன்னொரு பக்கம் நம்ம பேனிக் ஆனா பாப்பா வயிற்றுல பயந்துரும். ஸோ நான் பயப்படக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனால நான் சுத்தமா பயப்படல. நான் அமைதியா வந்து என் ஹஸ்பண்ட் எழுப்பின, பாவம் அவரும் லேட்டா தான் தூங்கினாரு. அமைதியா லவ் எனக்கு வந்து வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போலாமா அப்படின்னு எழுப்பினேன். பாவம் அவர் பயங்கர டீப் ஸ்லீப்ல இருந்தாரு. நான் கூப்பிட்டது எனக்கே கேட்கல, அவருக்கு எப்படி கேட்டிருக்கும். நான் என்ன பண்ண, சரி கொஞ்ச நாள் தூங்கட்டும், நான் வேற 3 நாளா தலைக்கு குளிக்கல. நம்ம வந்து பாப்பா பிறக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் இல்லையா. டக்குன்னு சுடுதண்ணி வச்சு தலை குளிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் பேக் ஃபியூ வீக்ஸ் முன்னாடியே பேக் பண்ணனால அதை பொறுமையா எடுத்துட்டு போய் ஹாலில் வச்சுட்டு மறுபடியும் என் ஹஸ்பண்ட் வந்து பொறுமையா எழுப்பினேன். டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போது ஆல்மோஸ்ட் 7:48 கிட்ட இருக்கும். நான் குளிச்சு கிளம்பதான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். நான் பயப்படலாம் இல்லை, ஏன்னா வாட்டர் பிரேக் ஆகி இவ்வளோ மணி நேரத்துல பாப்பா பிறப்பாங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ நான் பயப்படல. நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம், எக்ஸாமின் பண்ணாங்க, அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயாச்சு. ஹாஸ்பிட்டல் போனதும் அங்கேயும் நான் சும்மா இல்லை, அட்மிஷன் போட சொன்ன பிறகு நான் வந்து பர்த்திங் பால், நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் இல்லையா, அந்த பால் அங்கே இருக்கான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த பர்த்திங் பால் கொடுங்க, நான் எக்ஸசைஸ் பண்ணணும், நான் கொஞ்சம் ரெடி ஆகணும் லேபருக்கு எல்லாம் சொல்லி அந்த பாலும் வாங்கிட்டேன் நான். எனக்கு வந்து பெயின் எப்படின்னா, நான் ரொம்ப பெயின் தாங்குவேன், ரொம்ப 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 பெயின் தாங்குவேன். ஸோ எனக்கு நல்லா தெரியும் இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல பண்ண போறோம், அதுக்கு நம்ம ரெடி ஆயிட்டோம்.
வலிக்க போகுது, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. நம்ம ரெடி ஆயிக்கணும். மென்டலி எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகி வச்சிருந்தேன். ஸோ பர்த்திங் பால் வாங்கி என்னோட பெயினை கண்ட்ரோல் பண்ணிட்டு நான் வந்து பர்த்திங் பால்ல வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் காரிடார்ல அந்த எண்ட் டு இந்த எண்ட் நான் வாக் பண்ணிட்டே இருந்தேன். நான் வந்து பெயின்ல தான் இருந்தேன், பட் ஸ்டில் நான் வந்து நார்மல் டெலிவரிக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த பெயின்லயுமே பண்ணிட்டு இருந்தேன். அங்க மார்னிங் போய் அட்மிஷன் போட்டாச்சு. மிட் நைட்ல பாப்பா பிறப்பாங்க, இல்லாட்டி நெக்ஸ்ட் டே பாப்பா பிறப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாட்டர் கலர் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. கிளியரா இருக்கா, பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கா, இல்ல வந்து எல்லோஷா இருக்கா, கிரீனிஷா இருக்கா, லைக் பாப்பா மோஷன் போயிட்டாங்களா, அப்படி மோஷன் போறதா இருந்தால் சிசேரியன் நம்ம வந்து பண்ணணும், இதெல்லாம் சொல்லி நிறைய மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னோட வாட்டர் கலர் கிளியரா தான் இருந்துச்சு. ஸோ இந்த டைம் கொடுத்துட்டாங்க இல்லையா, பாப்பா வந்து மிட் நைட்ல பிறப்பாங்க, இல்ல ஏர்லி மார்னிங் பிறப்பாங்க, இல்ல நெக்ஸ்ட் டே தான் பிறப்பாங்க அப்படின்னு சொன்னதும் கொஞ்சம் இவ்வளோ லேட் ஆகுமா அப்படிலாம் இருந்துச்சு. பட் என்னோட பாடியில வந்து லைக் எல்லாமே ஃபாஸ்டா நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ என்கிட்ட ஒரு டைனி உடன் கோம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இந்த கோம் வந்து நான் ப்ரெஷர் பாயிண்ட்ல இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா என்னோட பெயினை வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும்போது கூட இது என் கையில இருந்து போவே இல்லை. ஒரு கையில வந்து நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி என்னோட பெயின் மேனேஜ் பண்றதுக்காக நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இதை பத்தின டீட்டெயில் வீடியோவும் நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 10 o'clock இருக்கும், மார்னிங் 10 o'clockலாம் நல்ல எக்ஸ்ட்ரீம் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. பட் நான் எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். நர்சஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, உங்களுக்கு கான்ட்ராக்ஷன் இருக்கா, உங்க ஃபேஸ்ல நீங்க எதுவும் காமிக்க மாட்டேங்கிறீங்களே. மானிட்டர் வச்சு செக் பண்ணும்போது பாப்பாவோட ஹார்ட் பீட் வந்து நார்மலா இருந்துச்சு. எனக்கு வந்து கான்ட்ராக்ஷன் நல்லா வந்து போறது அதுலயே தெரிஞ்சது. பட் நான் வந்து மூஞ்சில எதுவும் காமிச்சுக்கல. அதை பார்த்துட்டு டாக்டர், ஓ நீங்க பெயின் நல்லா தாங்குறீங்க போல, பார்க்கலாம், இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரீம் பெயின் வரும், கண்டிப்பா சிசேரியன் கேட்பீங்க, ஆர்டிஸ்ட் வேற, பெயின்லாம் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சிரிச்சிட்டே போனாங்க. நான் நோவே, என்ன ஆனாலும் சிசேரியன்ற வார்த்தை என் வாயில இருந்து வராது, எபிடியூரலும் என் வாயில இருந்து நான் கேட்கவே மாட்டேன். லைக் எனக்கு நேச்சுரலா எனக்கு வஜைனல் பர்த், அதாவது நார்மல் டெலிவரி நடக்கணும்ன்றதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. மேனிஃபெஸ்ட் பண்ண நான் சொல்லியிருந்தேன். ஸோ நான் என் பெயினை எவ்வளோக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ நான் தாங்கினேன். அப்படியே போச்சு. இன்னொரு 2 மணி நேரம் கரெக்டா ஒரு 12:01 ஆகும்போது ஐ வாஸ் கம்ப்ளீட்லி டெட். எக்ஸ்ட்ரீமான பெயின். என் வாழ்க்கையில் அப்படி ஒரு பெயினை நான் பார்த்ததே இல்லை. அப்படி ஒரு பெயின் வந்துச்சு. லைக் என்னன்னா என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. பெயின்ல ஐயோ அம்மா அப்படிலாம் நான் அழவே இல்லை. எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு ஜுராசிக் பார்க் படம் பார்த்துருக்கீங்களா, அதுவும் நானும் ஒரே மாதிரி இருந்திருப்போம். ஜுராசிக் பார்க் படத்துல வர சவுண்ட் எஃபெக்ட்ஸும் என் மூஞ்சி என் வாயில இருந்து வர சவுண்ட் எஃபெக்ட்ஸும் ஒரே மாதிரி இருந்திருக்கும். ஃபுல்லாவே இப்படிதான் இருந்தேன். எனக்கு இப்ப நினைச்சு பார்த்தா சிரிப்பு தான் வருது. கம்ப்ளீட்டா ஊன்னு கத்தி 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 ஒரு ஜூல இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். என்னன்னா என் ஹஸ்பண்ட் வந்து என் கூட தான் இருந்தாங்க. பட் அந்த கடைசி ஒரு 1 மணி நேரம் வந்து என்ன பண்ணாங்க, ஹஸ்பண்டும் காணும், அம்மா காணும், யாருமே காணும், எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுல்லா நர்சஸ், டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. 12 to 1 எக்ஸ்ட்ரீம் பெயின் போய் ஓங்கி செவர தொம்முன்னு குத்துறேன், ஓங்கி அடிக்கிறேன். எனக்கு புஷ் பண்ற ஃபீல் வந்துருச்சு, பயங்கரமா புஷ் பண்ற ஃபீல் வந்துருச்சு. நான் அப்படி ஆயிட்டேன், கம்ப்ளீட் ஆயிட்டேன். டாக்டர் சொல்றாங்க, நிஹாரிகா புஷ் பண்ணாதீங்க, இப்ப புஷ் பண்ணாதீங்க, டைம் இருக்கு, பாப்பா பிறக்க டைம் இருக்கு, நீங்க புஷ் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என் காதுல கேக்குது, பட் என் பாடி என் பேச்சு கேட்கல. நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சாலும் முடியல. ஸோ இந்த புஷிங் அர்ஜ் எனக்கு நல்லா வந்துருச்சு. நான் ஒரு மாதிரி கத்தி 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 செவுத்துல ஓங்கி அடிச்சு காலை உதச்சி கட்டில பாதியை நான் உடைச்சிட்டேன். அங்க ஹாஸ்பிட்டல் கட்டில அந்த இது வந்து நான் உடைச்சிட்டேன். ஸோ இந்த பக்கம் நர்ஸ் ஒரு பக்கம் பிடிக்கிறாங்க. பெயின்ல ஒரு மிருகமா மாறிட்டேன். ஒரு பக்கம் என்னன்னா எக்ஸ்ட்ரீமா பெயின் வருது, புஷ் பண்ற அர்ஜ் வருது. ஒரு பக்கம் அப்படியே கண்ணு இப்படி இழுக்குது, தூக்கம். அது மயக்கமா தூக்கமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. வழியில ஒரு பக்கம் புஷ் பண்ற டாக்டர்ஸ் வந்து, நிஹாரிகா புஷ் பண்ணாதீங்க, லிசன் டு ஹர்ஸ் இப்படி கூப்பிடுறாங்க. எனக்கு தூக்கம் வருது. இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் ஏன் தூக்கம் வருதுன்னு சொல்றேன், என்ன நடக்குதுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு பக்கம் புஷ் பண்ற பயங்கரமா வந்துச்சு. நான் புஷ் பண்றேன். டைம் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு வந்து பெயின்ஸ் நல்லா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது 10 o'clock. 12:01 வரைக்கும் நான் மேனேஜபிள் பெயின்ல தான் இருந்தேன். பெயின் நல்லாவே தான் இருந்துச்சு, பட் கத்துறதெல்லாம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த 12-1 மணிக்கு ஒரு சத்தம் போட ஆரம்பிச்சது. அப்படியே எக்ஸ்ட்ரீம் ஆகி பயங்கரமா கத்தி புஷ் பண்ற அர்ஜ் வந்து பார்த்தா திடீர்னு ஒரு, எனக்கு டைம் கரெக்டா தெரியல, ஒரு 3 something இருந்திருக்கும் போல. டாக்டர் வந்து எல்லா டாக்டர்ஸுமே வந்துட்டாங்க இல்லையா, வந்துட்டு சொல்றாங்க,
நம்மளோட டைலேஷன் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சீக்கிரமா எனக்கு டைலேட் ஆயிடுச்சு. தேங்க்ஃபுல்லி நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எனக்கும் நான் வந்து டேப் பண்ணிப்பேன். பிகாஸ் நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். வீட்டு வேலைகளும் சரி, எக்ஸசைஸும் சரி, என்னோட ஃபுட் அண்ட் டயட்டும் சரி, நான் பார்த்து நான் எடுத்துக்கிட்டேன். அதெல்லாமே சேர்ந்து என்னோட லேபர் வந்து ஷார்ட்டஸ்ட் லேபரா இருந்துச்சு. ஐ வாஸ் சோ ஹாப்பி. என்னோட ஷார்ட்டஸ்ட் லேபர் இருந்துச்சு. அவ்வளோ பெயின்ல கத்தி கூப்பாடு போட்டு அவனு ஒரு வலி ஆயிட்டு டாக்டர்ஸ் எல்லாரும் வந்து அவ்வளோ டைம் இருக்கு டாக்டர்ஸ் சொன்னாங்க. ஆக்சுவலா மிட் நைட் போறக்கும் ஏர்லி மார்னிங் த நெக்ஸ்ட் டேன்னு சொன்ன டாக்டர்ஸ் வந்து 9 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு, லேபர் ரூம் தூக்கிட்டு போங்க அப்படின்றாங்க. என்னை தூக்கி வீல் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. டக்குன்னு லேபர் ரூம் எடுத்துட்டு போறாங்க. அங்க போய் பெட்ல படுக்க வைக்கிறாங்க. நான் என் ஹஸ்பண்டை தேடுறேன், என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல, என் ஹஸ்பண்டை கூப்பிடுங்கன்றேன். டாக்டர் சொல்றாங்க வெயிட் பண்ணுங்க நிஹாரிகா, டைம் இருக்குன்னு. இல்ல பாப்பா பிறக்க போறா எனக்கு தெரியும் ரிப்பீட்டடா அதே சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்ட் எனக்கு இன்னுமே நல்லா ஞாபகம் இருக்கு. என் ஷோல்டர் இப்படி பிடிக்கிறாரு. லவ் ஒன்னும் இல்ல லவ் அப்படின்னு சொல்றாரு. புஷ். நான் ஒரு 3-4 புஷ் பண்றேன். எனக்கு 4-5 புஷ்ஷோ சம்திங் தான் பாப்பா வெளியே வந்துட்டா. எவ்வளவு அட்டகாசம் பண்ணேன். அம்மாவை எவ்வளவு போட்டு உதச்சல்லடி பாப்பா நீ. ஏண்டி தங்கம் போட்டு உதச்சி அம்மாவை அம்மா உதச்சியா? ஸோ 350க்கு நிரா வந்து அழகா அப்படி எடுத்து என் மேல வச்சாங்க. என் பாப்பாவை பார்த்த பிறகு என் கண்ணே கலங்குச்சு. அது வரைக்கும் நான் கத்திட்டு இருந்தேன், பெயின்ல துடிச்சிட்டு இருந்தேன். என் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரல. நிராவை தூக்கி என்னோட நெஞ்சு மேல வைக்கும் போது நான் அழுதுட்டே சொன்னேன், நான் சொன்னேன்ல நம்மளுக்கு பாப்பா பொன் குழந்தைதான் பிறக்கும், நான் சொன்னேன்ல அப்படின்னு சந்தோஷத்துல தான் ஃபர்ஸ்ட் டியர் என் கண்ணுல இருந்து வந்தது. இப்ப நினைச்சா கூட எனக்கு அப்படிதான் எனக்கு புல்ல இருக்குது. ஸோ தட் வாஸ் த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப். லைக் என்னன்னா அந்த பெயின் எல்லாமே மறந்து போச்சு. எக்ஸ்ட்ரீம் பெயின், இப்படி ஒரு பெயின் நம்ம உடம்புல அந்த போன்லாம் உடையிற மாதிரி ஒரு பெயின்ல நம்ம இருந்திருக்கோம். அவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பெயினை நம்ம பார்த்துருக்கோம். இவ்வளோ பெயின் அது எல்லாமே மறைஞ்சு போறது எல்லாமே நம்ம குழந்தைய நம்ம கண்ணில் பார்க்கும் போது அப்படி தூக்கி என் மேல போட்டாங்க. பாப்பா அப்படியே எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு. அவளுக்கு நான் ஒழுங்கா தெரிஞ்சனா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படியே கண்ணை விரிச்சு என்னை இப்படியே பார்த்துட்டு இருந்தான். என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்தாங்க. சட்டுன்னு எல்லாமே முடிஞ்சிச்சு. த ஷார்ட்டஸ்ட் லேபர். ரொம்ப சீக்கிரமே வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிடுச்சு. நார்மல் டெலிவரி ரொம்ப ஹெல்தியான வேலை நடந்துச்சு. எஸ், எனக்கு எபிசியாட்டமி நடந்துச்சு. ஸ்டிச்சஸ் போட்டாங்க. அதுல இருந்து நான் ரொம்ப சீக்கிரமே ஹீல் ஆயிட்டேன். அதை பத்தின வீடியோ நான் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நான் என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நார்மல் டெலிவரியோ சிசேரியனோ போத் நீட்ஸ் கரேஜ். ஒரு தாய்மைன்றது நார்மலான விஷயம் கிடையாது. உங்க பாடியில நிறைய மாற்றங்கள், உங்களோட எண்ணங்கள்ல நிறைய மாற்றங்கள், உங்களை நீங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணி இன்னொரு உயிருக்கு ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றீங்க, இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரீங்க. அது சாதாரண விஷயமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நார்மல் டெலிவரி எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. இல்லையா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ற போது சிசேரியன் இஸ் அ குட் ஆப்ஷன். ஸோ சிசேரியன்ல பாப்பா பெற்றுக்கிறவங்க எல்லாருமே வந்து தே ஆர் நாட் லோ, தே ஆர் நாட் லைக் அவங்க வந்து நார்மல் டெலிவரி பண்றவங்களது எந்த விஷயத்துலயுமே வந்து கீழே போகவே இல்லை. அவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கான வாய்ப்புகள் இல்லை, அதனால சிசேரியன் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல நார்மல் டெலிவரி தான் பெருசு, சிசேரியன் தான் பெருசு நான் சொல்லவே இல்லை. என்னோட ஆப்ஷன், என்னோட சாய்ஸ் இது. அதுக்கு நான் முழுமையா ஒத்துழைப்பு போட்டேன். அதுக்கான பலனை நான் அனுபவிச்சேன். ஸோ இதை பார்க்குற, இந்த வீடியோ பார்க்குற நிறைய பிரெக்னென்ட் விமன்ஸ்க்கு இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஒன்னே தான் நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அபார்ட். மென்டலி however you're preparing yourself is very very important. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. நீங்க வந்து பெயின் பாடி தாங்குது, அந்த பெயின் பாடி தாங்கணுன்றதை நீங்க மென்டலி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். அது உங்க கையில தான் இருக்கு.
தாய்மை எவ்வளோ பெரிய தியாகன்றது எனக்கு ஒரு குழந்தை பிறந்த பிறகுதான் எனக்கு உணரவே ஆரம்பிச்சுது. எல்லா தாய்மார்களுக்கும் பெரிய சல்யூட். ஏன்னா தன்னை பத்தி யோசிக்கிற இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா தன்னை பத்தி யோசிக்கிறதை விட்டு குழந்தைக்காக மட்டுமே வாழ்ற எல்லா அம்மாக்களுக்குமே என்னோட பெரிய பாராட்டுகள். அம்மான்றது ரொம்ப பெரிய விஷயம். நானும் ஒரு அம்மாவா இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே பெருமையா இருக்கு. இந்த வீடியோல நான் மென்ஷன் பண்ண பர்த் பால் எக்ஸசைஸா இருக்கட்டும், என்னோட டயட்டா இருக்கட்டும், என்னோட பெயின் மேனேஜ்மெண்ட் டியூரிங் லேபரா இருக்கட்டும், என்னோட சர்விக்ஸ் எப்படி ரைப்பன் பண்ணுன்றதா இருக்கட்டும், அப்புறம் நேச்சுரலா வீட்லயே லேபர் எப்படி இன்டியூஸ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே நான் அடுத்த வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அதை பத்தின வீடியோ வேணும் அப்படின்னா கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் சீக்கிரமே அந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இந்த வீடியோவை பிரெக்னென்ட் விமன் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க எந்த மாசத்துல நீங்க இருக்கீங்கன்னு. உங்களுக்கான டிப்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.